திகழ்ந்து தோன்றும். எந்த நூலு? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். இதுல சிறுமலை என்ற ஊர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? திண்டுக்கல் மாவட்டம். சிலப்பதிகாரத்துல இது எந்த காதையில இந்த பாடல் வரி இடம்பெறுகிறது? காடுகான் காதை. காடுகான் காதை. இதை சொன்னது யாருன்னு சொல்ல முடியுமா யாராவது? மாங்காட்டு மறையும். மாங்காட்டு மறையும். கோவலனுக்கு வழி சொன்னது யாரு? மாங்காட்டு மறையும். எதுக்காக மாங்காட்டு மறையும் நீங்க வராரு? வெரி குட். எதுக்காக வராரு? வடதிசையில உள்ள திருப்பதியில எழுந்தருளி உள்ள பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கடைசியா இங்க ஸ்ரீரங்கத்துல திருவரங்கம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. திருவரங்கத்துல பள்ளி கொண்ட பெருமானாக காட்சியளிக்கக்கூடிய பெருமான வழிபாடு செய்வதற்காக வேண்டி வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வரக்கூடிய வழியில பாண்டிய மன்னனை வாழ்த்திட்டு மதுரைக்கு போகக்கூடிய வழிய கோவலனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. 3 வழிகளை சொல்லி கொடுக்கிறாரு. திரிசூலம் போன்ற பாதையில, நடுப்பாதையில கவுந்தியடிகள் கோவலனையும் கண்ணகியும் அழிச்சிட்டு போறாரு. ஓகேவா? சரி, வெரி குட். பிளவான் என்ற இடம் எந்த நாட்டில் இடம்பெற்றுள்ளது? பிளவான் இந்தோனேஷியா. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம்? புயலிலே ஒரு தோணியினுடைய ஆசிரியர் யார்? எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? புலம்பெயர் தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் யாரை பற்றியது அப்படின்னு சார் யார் எழுதுனது அப்படின்னு எடுத்துக்கிட்டா புயலிலே ஒரு தோணி எழுதுனது யார் அப்படின்னா சிங்காரம். சிங்காரம் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டா சிவகங்கை மாவட்டம், சிங்கம்புணரியை சார்ந்தவர். வேலைக்காக இந்தோனேஷியா போயிருக்கிறாரு. இந்தியா எந்த நாளிதழ்ல பணியாற்றிட்டு வந்திருக்கிறாரு? தினத்தந்தி. தினத்தந்தியின் ஆசிரியர் யாரு? ஆதித்தனார். இதழில் இருக்கு இல்லையா உங்களுக்கு? சீபா ஆதித்தனார் தொடங்கிய இதழ் தான் தினத்தந்தி. 1942. வெரி குட். நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை, அற்றைய பதியின் பிழையன்று பயந்து நம்மை பிறந்தாள். கம்பராமாயணம். சரி, கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமிக்கு விருது கொடுத்திருக்காங்க. எந்த புதினத்திற்காக கொடுத்திருக்காங்க? சேரமான் காதலிக்காக கொடுத்திருக்காங்க. எந்த வருஷம் கொடுத்திருக்காங்க? 1980. அந்த வரிசைப்படுத்தி அந்த 55வது ஆண்டுல இருந்து தொடங்கி கிட்டத்தட்ட 2025 வருஷம் வரிசைப்படுத்தி சொல்லி கொடுத்தேன். கடைசியா அவன் கேட்ட கேள்வி, மனுஷரை எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுப்பேத்தணுமோ அந்த அளவுக்கு ஏத்தணும். ஆனா இந்த அளவுக்கு நம்ம படிக்கவும் தான் அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கான்? அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேள்வி கேட்டிருக்கான். என்ன கேள்வி கேட்டான்? வருஷம் 1955 ஆண்டு. அது கூட கேள்வியே தப்பு. 1955 ஆண்டுல இருந்துதான் சாகித்ய அகாடமிக்கு விருதே தொடங்கி இருக்காங்க. ஆனா 1954 ஆண்டு கொடுக்கப்பட்ட விருது யாருக்குன்னு கேள்வி கேட்டிருக்கான். முதல் விருதே ராபி சேது பிள்ளை தமிழ் இன்பம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கூட அந்த கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதை டிஆர்பிக்கு கொடுத்தா அப்புறம் ஏன் பாஸ் ஆக மாட்டாங்க? 300 பேர் ஏன் 100 மார்க்குக்கு மேல எடுக்க மாட்டாங்க? மேம் அந்த 55க்கு நான் கோட் வேர்ட் வச்சலைங்க மேம். 5 வயசுல 55க்கு வேற கோடு வேர்ட் எல்லாம். இதுல 55ல இருந்து 56ல இருந்து ஒண்ணுக்கும் கோடு வேர்டு வேற. சரி, புலி மற்றும் காஞ்சிரை இத எந்த சொல்லால் குறிக்கலாம்? கேள்விதான் நமக்கு தெரியாது. காஞ்சிரை என்றால் நச்சு மரம். புலி மற்றும் காஞ்சிரை எந்த சொல்லால் அழைக்கலாம்? கால். அவரை துவரை முதிரை. அவரை உளுந்து ஆகிய தானியங்களை குறிக்கும் சொல் பயறு. கத்தரி மிளகாய் நாற்று. விதை.
கிளையிலிருந்து பிரியக்கூடிய உறுப்பு கிளையிலிருந்து பிரியக்கூடியது கிளையிலிருந்து பிரிந்தால் கொம்பா? கொம்பு மேம், அப்ப கொம்பு. கவையிலிருந்து பிரிவதற்கு பெயர் யாது? கொம்புல இருந்து பிரிவதுதான் கொம்பு. மாபெரும் கிளை கவை. கவையிலிருந்து பிரிவது கொம்பு. கொம்பிலிருந்து பிரியக்கூடியது கிளை. கிளையிலிருந்து பிரியக்கூடியது சினை. சினையிலிருந்து பிரியக்கூடியது போத்து. போத்திலிருந்து பிரியக்கூடியது குச்சி. குச்சியிலிருந்து பிரியக்கூடியது இணுக்கு. யார் சொல்லியிருக்கா இதெல்லாம்? பாவாணர். ஆக்சுவலா வந்துட்டு இதுல உங்களுக்கு நிறைய உங்களுக்கு லாஸ்ட் பழைய புக்கை விட இப்ப அப்டேட்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த 10th புக் ரொம்ப ஈஸி. பிகாஸ் அப்டேட்ல குடுக்கறதுனால நிறைய கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புத்தகத்துல நிறைய தகவல்கள் இருந்தது. இப்ப அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி லெவலுக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட். ஆனா ஒண்ணு மட்டும், டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்கறான். ஆனா பிஜிடிஆர்பிக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் எழுதுற மாதிரி கேள்வி கேட்கறான். இததான் ஏத்துக்கவே முடியல. அது ஏன் கேள்வி கேட்கறாங்கன்னு அவனுங்களுக்கும் தெரியல, எழுத போற நமக்கும் தெரியல. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் ஏது மாத்தி கொடுத்துட்டானுங்களோ. இதுல வேற ஆண்டி வேலை வந்துட்டு காலேஜ் டிஆர்பி வருது. அதுல எந்த மாதிரியான கேள்விகள் கேட்க போறாங்கன்னு போய் பார்த்தாதான் தெரியும். இருக்கிறதுலே இந்த தடவைனாவது இலக்கணம் கேட்பானா, இல்ல இந்த தடவையும் இலக்கணத்துக்கு ஆப்படிச்சிட்டு காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காவது இலக்கணம் தேவைப்படுதா அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வரணும். அப்படியே இலக்கணம் கேட்கல அப்படின்னா போங்கடா, உங்களுடைய பரீட்சையே எங்களுக்கு வேண்டான்ட்டுதான் வரணும். அந்த அளவுக்கு தான் இருக்கு. சரி, கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியராக கண்ணதாசன் எந்த ஆண்டு மாறி இருக்கிறார்? 1949. 1949. செல்வத்திற்கோ பதவிக்கோ அடிபணியாது பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் மாற்றம் என்பது மனிதனின் இயல்பு, எதையும் மறைக்காமல் துணிந்து சொல்வது மனிதத்தின் இயல்பு அப்படின்னு பாடினவர் இவர்தான். கவிமனம் எதை சரி என்று கருதுகிறதோ அதை துணிந்து சொல்லும்னு சொன்ன நபரும் யாருதான்? இவருதான். கண்டிப்பா கால கணிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நம்மளே பெருசா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம கடந்துட்டு போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நூல்வெளி என்ன, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். சோ பாடல் வரிகள் கேட்கும்போது கண்டிப்பா நமக்கே ஒரு சில இடத்துல என்ன ஆயிடும், தெரியாம போயிடும். பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் எடுக்க சொல்லும் பொழுது நான் தான் கொஸ்டின் அதாவது என் கூட படிச்ச சக மாணவர்களுக்கும் பெரிய பேரு இடிய கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டேன். ஆனா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எங்கெங்க இருந்தோ அவ கேள்வி எடுத்துட்டா, எங்க இருந்து அவ கேள்வி எடுத்தாலும் தெரியல, இவ்வளவு கஷ்டமாவா கேள்வி கேட்பாங்கன்னு. ஆனா நான் கேள்வி எங்க இருந்து எடுத்திருக்கேன் உண்மையை சொல்லணும்னா, ஸ்கூல் புக்ல பாடல் வரிகளை எடுத்து 2 கேள்வி கேட்டேன். அதையே அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எங்கெங்க இருந்தோ வெளியில அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க, எங்களால எழுத முடியல, இவ்வளவு கடினமான கேள்வி எல்லாம் வந்தா நாங்க எப்படி எழுதுவோம்னு சண்டைக்கே போனாங்க. பாட பகுதி வந்துட்டு ரொம்ப ஈஸியானதுதான். அதனால A to Z எங்க இருந்து வேணும்னாலும் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். பெருவாரியாக கிராமரை வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா மேக்சிமம் கிராமரை வந்துட்டு இப்ப டார்கெட் வைக்கிறாங்க, அதனால பாத்துக்கோங்க. வேங்கை இல்ல இப்பதான் வைகிட்டு இருக்கு, எனக்கு தண்ணி பாட்டில மட்டும் எடுத்து கொடுங்களேன். யார் ஒரே நிமிஷம் கொஞ்சம் மியூட் போட்டு. வேங்கை பொதுமொழி. சரி, வேங்கை அப்படிங்கிறது பொதுமொழி. அதாவது ஒரு சொல்ல வந்து 3ஆக பிரிக்கலாம்: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அத தனிமொழி அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அத தொடர்மொழின்னு சொல்லுவோம். ஒரு சொல் தனித்து நின்றோ அல்லது தொடர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அத தொடர்மொழின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல் தனித்து நின்று அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராமன் அல்லது நடந்தான், நின்றான். இது தனிமையா ஒரே ஒரு சொல். கண், அது வந்துட்டு பகுபதம்னு சொல்லலாம், பகாபதம்னு சொல்லலாம். பகுபதம் கணிதத்துல எப்படி அந்த எண்ணை வந்து பிரிக்க முடியுமோ அதே மாதிரிதான் பகுபதம். பகுபதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளால பிரிச்சு காட்ட முடியும். அந்த மாதிரி பகுபத உறுப்பிலக்கணம் மொத்தம் எத்தனை? 6. என்னென்ன கொடுக்கலாம்? பகுதி, விகுதி, விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பகுபத உறுப்பிலக்கணம்னு இருந்தா இந்த 6 உறுப்புகளும் கட்டாயமாக இடம்பெற வேண்டுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. பகுதியும் விகுதியும் இருந்தாலே ஒரு சொல் வந்து முழுமை அடைஞ்சிரும். பேசிக்கா ஒரு பகுதியும் விகுதியும் இருக்கலாம். இதுக்கப்புறம் இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான். ஓகேவா? இது நீங்க நன்னூல்லையோ தொல்காப்பியத்திலோ படிக்கும் பொழுது இதனுடைய குறைந்தபட்ச எழுத்துக்கள் எத்தனை,
அதிகபட்ச கூடுதலான எழுத்துக்கள் எத்தனை? 2 முதல் 7, 2 முதல் 9 அப்படின்னு சொல்லுவாங்க. பகுபதத்திற்கும் பகாபதத்திற்கும். சோ அந்த மாதிரி தனிமொழியை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒரே ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அதை தனிமொழின்னு சொல்லுவாங்க. இந்த தனிமொழி எத்தனையா பிரிக்கலாம்? 2ஆ பிரிக்கலாம். பகுபதம், பகாபதம். பகுக்கக்கூடியத பகுபதம்னு சொல்லுவோம், பகுக்க முடியாதத பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது தொடர்மொழி. ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வரக்கூடியது. ராமன் வந்தான், கண்ணன் நின்றான். இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தொடர்மொழி அப்படின்னு சொல்லுவோம். பொதுமொழி, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் தொடர்ந்து நின்று வேறொரு பொருளையும் கொடுத்தால் அது பொதுமொழி. ஃபார் எக்ஸாம்பிள் வேங்கை. சோ வே கூட்டல் கை அப்படின்னா வேகுகின்ற கை. வேங்கை அப்படின்னு கேட்டா பாய்கின்ற புலி அப்படிங்கிற பொருளை குறிக்கும். என் கை. 8 அப்படிங்கறது வந்துட்டு எள் கூட்டல் 2 அப்படின்னா எல்லை உன் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கும். இதை தாண்டி ஒரே நிமிஷமா மேம் கால் பண்றாங்க. ஹலோ மேம், சொல்லுங்க மேம். மேம் கட் பண்ணிட்டு திருப்பி உள்ள வாங்க, இல்லைன்னா அதே லிங்க்ல திருப்பி அந்த குரூப்ல போடுறேன் பாருங்க. இந்த ஃபிளைட் மோட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஃபிளைட் மோட போட்டுட்டு திருப்பி மறுபடியும் நார்மல் மோடுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன் ஆகும். ஓகே மேம், ஓகே மேம். யாராவது அந்த லிங்க் மறுபடியும் குரூப்ல ஷேர் பண்ணிடுறீங்களா? நானே பண்ணிடுறேன். கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க மேம் லிங்க் குரூப்ல. சரி, ஓகே. அப்ப பொதுமொழி அப்படிங்கும் போது எல் கூட்டல் தூ எல்லினை உன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரிச்சா சேர்த்து இருக்கக்கூடிய தருவாயில அது என்னன்னு சொல்லுவாங்க? 8 அப்படிங்கிற எண்ணெய் குறிக்கும். பலகை என்ன சொல்லலாம்? பல கூட்டல் கைகள். பழ கைகள் அப்படிங்கிற பொருள். ஒன்றாக சேர்த்தால் பலகை, மரப்பலகையை குறிக்கக்கூடியது. வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? தாமரை. தா கூட்டல் மறை. மறை என்றால் என்ன பொருள்? மான் அப்படிங்கிற பொருள். தாவுகின்ற மான். அதே மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடிய தருவாயில ஒரு மலரை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். அப்போ ஒரு சொல் தொடர்ந்து தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் கொடுத்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? பொதுமொழின்னு சொல்லலாம். அப்ப மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும், சொல்லதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இன்ட்ரோடக்ஷன்லயே உங்களுக்கு தொல்காப்பியரா இருக்கட்டும், நன்னூலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உங்களுக்கு டீட்டெயில்டா விளக்கம் கொடுப்பாங்க. பதம், மொழி, கிளவி, சொல் இதெல்லாம் ஒரு பொருள் குறிக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ரொம்ப மோஸ்ட் ஆஃப் முக்கியமானது, பாத்துக்கோங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு புணர்ச்சி விதியுமே. சோ புணர்ச்சி விதியை பிரிக்கக்கூடிய தருவாயில புணர்ச்சி விதி எத்தனை வகைப்படும் நமக்கு தெரிஞ்சு? 2 மேம். 2. ஒண்ணு இயல்பு புணர்ச்சி, இன்னொன்னு விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி நிலைமொழி, வருமொழி. நிலைமொழி அப்படின்னா நிலையா நிக்கிறது, வருமொழினா அதனோடு வந்து சேர்றது. அப்ப நிலைமொழியும் வருமொழியும் ஒன்றோடு ஒன்று புணரும் பொழுது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் புணர்ந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். விகார புணர்ச்சி அப்படின்னா ஏதேனும் மாற்றங்களுக்கு உட்பட்டால் அதை விகார புணர்ச்சி. தோன்றல், தெரிதல், கெடுதல்னு அந்த விகார புணர்ச்சி 3 வகைப்படும். ஏதாவது ஒரு எழுத்து இடையில நம்ம புதுசா சேர்க்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒற்று மிகுந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வல்லினம் மட்டும்தான் மிகும். சரிங்களா? அப்படி வல்லினம் மிகும் போது கசட தபர, அதுல தன்னொற்று இரட்டாத மெய்களை கழிச்சிட்டீங்கன்னா காசா தாப. இதுதான் வந்துட்டு நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த காசா தான் எந்தெந்த இடத்துல மிகும், எந்தெந்த இடத்துல மிகாதுங்கிறதுதான் நம்ம நன்னூல்ல எழுத்ததிகாரம் முழுவதும் படிப்போம். அதே மாதிரி தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் முழுவதும் படிப்போம். ஆனா அது எல்லாத்தையும் டோட்டலா சிம்பிள் அண்ட் நீட்டா உங்களுக்கு எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னா வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள்னு உங்களுக்கு பாட புத்தகத்துல அழகா கொடுத்திருக்காங்க. சோ அதுல நீங்க படிச்சாலே போதும். அதுல நீங்க பெருசா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி தொழிற்பெயர். தொழில் அப்படின்னா என்ன அர்த்தம்? வினை அப்படின்னு அர்த்தம். வினைனா என்ன அர்த்தம்? ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயரை தான் வந்துட்டு தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எண், இடம், காலம், பால் இதை வந்துட்டு குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாது. ரொம்ப முக்கியம். தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான விஷயத்தையும் நமக்கு உணர்த்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்தான், ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். தன்மையா முன்னிலையா படற்கையா? நான் வந்தேன், நீ வந்தாய், அவன் வந்தான். அப்ப நான்கிறது தன்மை, நீ அப்படிங்கிறது முன்னிலை, அவன்கிறது என்னது? படற்கை. அப்ப படற்கை அப்படிங்கிற இடத்தை குறிக்கும். வந்தான், ஒருத்தன் தான் வந்திருக்கான். அப்ப எத்தனை? என்ன? ஒருமையா பன்மையா? ஒருமை. வந்தான் ஆல்ரெடி வந்து முடிச்சுட்டான். காலம் என்னது? இறந்த காலம். பால். ஆனா பெண்ணா? நகரத்துல முடிஞ்சா அது ஆண் பால், நகரத்துல முடிஞ்சா பெண் பால், ரகரத்துல முடிஞ்சா பலர்பால். டூ அது ஒன்றன் பால். அந்த இதெல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அண்ணுல முடிஞ்சிருக்கு, அதனால வந்தான். ஆண்ல முடிஞ்சிருக்கு, அதனால ஆண் பால். அப்ப எண், இடம், காலம், பால் இதெல்லாம் தெளிவா காட்டுது. தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் எதையும் காட்டாது. தொழிற்பெயர் விகுதிகள்னு தனியா இருக்கு. அல், தல், ஐ, புகு, சிவி இதெல்லாம் தொழிற்பெயர் விகுதிகள். பழைய புத்தகத்துல
ரொம்ப நீட் அண்ட் கிளியரா உங்களுக்கு தொழிற்பெயர் விகுதிகளை பத்தி கொடுத்திருப்பாங்க. சின்ன குழந்தைங்க மனப்பாடம் பண்ற மாதிரி அந்த வார்த்தைகளை குறிப்பிட்ட அந்த எழுத்துக்களை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டாலே உங்களுக்கு தொழிற்பெயரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. நமக்கு உங்களுக்கு ஜென்ரலா எல்லா கிளாஸ்லயும் நம்மளே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுத்திருப்போம், அல்தல்னு வந்தா தொழிற்பெயர். இதை தாண்டி வேற எது வந்தாலும் தொழிற்பெயர் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்திருப்போம். அல்தல்ல மட்டும், அல்தல் அப்படிங்கிற விகுதியில மட்டும் முடியறது தொழிற்பெயர் அல்ல. புகு, சிவி நிறைய இருக்கு. ஐல முடிஞ்சா கூட அது தொழிற்பெயர் தான். சொற்களை பிரித்து அது என்ன வகையான பெயர் சொல் அப்படிங்கிறத கையாளுறதுக்கு மாணவர்களுக்கு நம்ம இந்த வயசுல இருந்தே ட்ரைனிங் பண்ணிட்டோம். அப்படிங்கிற பட்சத்துக்கு எந்த இடத்துல அவன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா தடுமாற மாட்டான். கஷ்டமா தான் இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அல், தல், கை இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதுதான் உங்களுக்கு இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஒரு சில இடத்துல விகுதி பெற்று தொழிற்பெயர் வரலாம், விகுதி பெறாமலும் தொழிற்பெயர் வரலாம், எதிர்மறை பொருளிலையும் தொழிற்பெயர் வரலாம். சரிங்களா? அப்ப அந்த வகையில விகுதி பெற்று வரக்கூடியது, விகுதி பெறாமல் வரக்கூடியதற்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. இதுல முதல் நிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் தட்டு அல்லது உரை, அடி. அடினா ஒருத்தவங்களை அடிக்கிறது. இந்த வேர்ச்சொல்லதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வினை பகுதின்னு சொல்லுவோம். நடந்தான், அதுல வேர்ச்சொல் என்ன, நட. நின்றான், அதுல வேர்ச்சொல் என்னது, நில். ஆக்சுவலா வேர்ச்சொல் அப்படின்னா என்ன, மத்தவங்களை பார்த்து ஆர்டர் போடுற மாதிரி இருக்கணும். அதுக்கு பேர் தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முதல் நிலை திரிந்த வேர்ச்சொல் கெடுதல், கெடு அப்படிங்கிறது கேடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இதுல நீங்க படிக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், உங்களுக்கு பியூரா எந்த போட்டி தேர்வா இருந்தாலும் இதுல கேள்விகள் எப்படி கேட்கப்படுங்கிறத நான் தெளிவுபடுத்துறேன். காலம், தொழிற்பெயர் காலம் காட்டுமா காட்டாதா, இத கூற்று காரணத்துல கொடுத்து கேட்கலாம். நல்லா தெரிஞ்ச மாணவர்கள் கூட இதுல தடுமாறும். தொழிற்பெயர் காலம் காட்டாது, வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும். சரிங்களா? அதே மாதிரி தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கும். வினையால் அணையும் பெயர் கருத்தானா யார், இப்ப நான் தான் வேலை செய்யறேன்னா என்ன குறிக்கும். ஆனா தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் பெயர் தன்மையாகி வினையே, அது என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை மட்டும்தான். நான் செய்யறேன், நீங்க செய்யறீங்க, அடுத்தவங்க செய்யறாங்க, அதை பத்தி கவலை கிடையாது. வேலை முடிஞ்சுதா, தட் இஸ் கால்டு தொழிற்பெயர். சொல்றது புரியுதா? சரி. வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்ன அர்த்தம், தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கும். அப்ப நான் செஞ்சேன், நீங்க செஞ்சீங்க, அவங்க செஞ்சாங்கிறத சொன்னா அது வினையாளனையும் பெயர். அதான் தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் வித்தியாசம். சரிங்களா? செய்தல், நடத்தல், யாரோ ஒருத்தவங்க நடந்தாங்க, ஆக மொத்தம் நடந்து முடிச்சிட்டாங்க. அதை பத்தி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ஒரு வேலை அந்த இடத்துல நடந்திருக்கு இல்லையா? தைத்தல், துணியை தச்சு முடிச்சிருக்காங்க, தச்சிட்டு இருக்காங்க அல்லது தைக்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் நமக்கு கிடையாது. அது ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு, ஆனா யார் செஞ்சாங்கிறது நமக்கு தெரியாது. நடந்தவர், நின்றவர், சென்றவர் அப்படிங்கும் போது அவரு போனாரு இவர் வந்தாருங்கிறது நமக்கு டீட்டெயில்டா தெரியும். அப்படிங்கிற பட்சத்துக்கு தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கக்கூடியதற்கு பெயர் வினையாளனையும் பெயர். வினை பெயர் தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கக்கூடிய பெயர் தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்ன பண்ணாது, காலம் காட்டாது. வினையாளனையும் பெயர் என்ன பண்ணும், காலத்தை தெளிவாக காட்டும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் காட்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தொழிற்கை படற்கைக்கே உண்டு. யாராவது ஒருத்தவங்களை, இப்ப தன்மை அப்படின்னா நான் நடத்தல்னு சொல்ல முடியாது, நீ நடத்தல்னு சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய தொழில தான் அது நடந்துட்டு இருக்கு, நடத்தல் அப்படிங்கிற பொருள்ல சொல்லலாம். அப்ப படற்கை இடத்திற்கு உரிதான் தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர், தன்மை முன்னிலை படற்கைன்னு 3 இடத்திற்கும் உண்டானது. இந்த கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் கேள்வி கேட்கக்கூடிய கொஸ்டின். எந்த ஒரு தமிழ் வாத்தியாரும் கேள்வி கேட்டு கஷ்டமா கடினமான தன்மையில வினாத்தாள் அமைக்கணும்னு முற்பட்டா இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்கலாம். நம்மளுமே தமிழ் டீச்சர்ஸ் தான், ஆனா இது ஈஸி தானே, இதுல என்ன போயிட்டு பெருசா இருக்கணும். சிம்பிள் அண்ட் நீட்டா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனா கேள்வியினுடைய தன்மை என்னவோ எளிமையானதுதான். நீங்க பக்கத்துல பார்க்கும் பொழுது ஈஸியா அதை மாத்தி அடிச்சுட்டு வந்துருவீங்க. கேள்வியை பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாப்போமா? தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விலங்குற திகழ்ந்ததன் மொழியே. யாருடைய பாடல்? நமசிவாயர். வெரி குட். சரி, வவ்வல் என்ற சொல்லின் பொருள் உயிரெழுத்து. உயிரெழுத்து. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. ஆங்கிலத்துல வவ்வல் அப்படின்னு சொன்னா AEIOU அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். மிச்சம் இருக்கக்கூடியதா கான்சோனன்ட். சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து. இந்த ஹோமோகிராஃப் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹோமோகிராஃப், சிமிழி, மெட்டாஃபார் இதெல்லாம் வந்து இந்த பாடலினுடைய நமக்கு தமிழ்ல பொறுத்த வருஷம் என்ன அதை நம்ம கையாளுவோம் அப்படின்னா இலக்கிய நயம் பாராட்டல். அதுல அந்த பாடல்ல கையாளக்கூடிய வகைகள். அதே மாதிரி மோனோ லிங்குவல், ஒரு மொழி.
ஒரு எழுத்து ஒரு மொழி, நமக்கு 42 படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரி. அதே மாதிரி கன்வர்சேஷன் உரையாடல். கான்வர்சேஷனும் நீங்க உச்சரிப்பு கொடுக்கலாம், கன்வர்சேஷனும் கொடுக்கலாம். அது யார் உங்களுடைய உச்சரிப்பினுடைய தன்மையில அடிப்படையில. கட்டுமரம், கேட்டமரம் நீங்க எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கலாம். டிஸ்கஷன் கலந்துரையாடல் ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? யார் இந்த நூல் முனைவர் சேதுமணி மணிவண்ணன். சேதுமணி மணிவண்ணன். ஒண்ணும் இல்ல, நம்ம மணிவண்ணன் ஐயா சொல்றதா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவர்தான் அடிக்கடி அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை ஆணித்தரமாக திரைத்துறையில பறிச்சுட்டு போகக்கூடியது. யாருக்கும் பயப்படாத ஒரு கேரக்டர். ஏன் அப்பேற்பட்ட கேரக்டரை பார்த்தா மாபெரும் கலைஞராக விளங்கக்கூடிய சிவாஜி கணேசனே பயப்படுவாராம் அவருக்காக. நல்ல நல்ல விதமான கருத்துக்களை ஈஸியா மக்களுக்கு மத்தியில எளிமையான சொற்கள்ல பதிய வச்சுட்டு போகக்கூடிய ஒரு டைரக்டர், ஒரு இயக்குனர். யாரு? மணிவண்ணன். அவரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மணி என்ன மணி அப்படின்னு கேட்கும்போது இந்த அமாவாசை மணி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. நாம் ஏன் மணி தமிழை காக்கணும், அதெல்லாம் வந்துட்டு கட்சிக்காரங்க காத்துக்குவானுங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? முனைவர் சேதுமணி மணியன். கண்டிப்பா மணி அப்படிங்கிற வேர்டு பார்த்தாலே 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை உங்களால கஸ் பண்ணி போட்டுற முடியும். சோ இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தவறின்றி தமிழ் எழுதுவோம். சோ இந்த இடத்துல தவறின்றி தமிழ் எழுதுவோம். தவறு அப்படிங்கிற ஒரு சொல் வந்தாலே நன்னன். ஏன் நன்னன் பத்தி சங்க இலக்கியங்கள் சொல்லுது. நன்னனை பத்தி தெரியாத தமிழ் வாத்தியாரே இருக்கக்கூடாது. பெண் கொலை புரிந்தவன் நன்னன் அப்படின்னு ஒரு பெரிய வரலாறே சொல்லப்படுகிறது. ஏன்னா நன்னனுக்கு உட்பட்ட காவல் மரங்களை வேறு யாரும் கைப்பற்றக்கூடாது, அதை தொட்டாலே கொலை தண்டனைக்கு உரியவர்கள் அப்படின்னு தீர்ப்பு வழங்கி இருக்காங்க. சோ அப்பேற்பட்ட சூழல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை நாட்டு பெண் அந்த அவனுடைய எல்லைக்கு உட்பட்ட மரம் ஒண்ணு இருக்கு, மாமரம். அந்த மாமரத்துல இருந்து ஒரு கனி முற்றி அது ஆற்றுல விழுகிறது. அந்த ஆற்றில இருந்து அடித்து வரப்பட்ட அந்த மாங்கனியை அந்த பெண்ணாகப்பட்டவள் எடுத்து சாப்பிடுறான். அப்படி சாப்பிட்டதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மன்னன் அந்த பெண்ணை இழுத்துட்டு வந்து கைது செய்து கொலை செய்ய முற்படுகிறான். அந்த பெண் வந்துட்டு அந்த இனத்தின் தலைவி, அதாவது அந்த இனத்து தலைவனினுடைய பெண். அந்த இனத்தார் அத்தனை பேர் வந்து அந்த பெண்ணுக்கு நிகராக பொன்னையும் பொருளையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணை மன்னித்து அருளும்படி கேட்கிறாங்க. வரலாற்றுல பெண், அதாவது நீங்க சங்க இலக்கியங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நபர் போருக்கு போனா பெண்ணை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, பெண்ணையோ பார்ப்பனர்களையோ பசுக்களையோ நோய்வாய்ப்பட்டவர்களையோ குழந்தை இல்லாத நபர்களையோ போருக்கு போகும் பொழுது அடுத்த இடத்துக்கு நகர்த்திட்டு தான் அவன் என்ன பண்ணணும், போர் செய்ய போகணும். உண்டா? சரி. அப்பேற்பட்ட போர் குணம் நிறைந்த அந்த பூமியில இவ்வளவு பொன்னும் பொருளும் கொடுத்தும் அந்த பொண்ணை வந்துட்டு விடாம கொலை செய்தவன் யார் அப்படின்னா நன்னன். அதனாலதான் வரலாற்றில் பெண் கொலை புரிந்தவன் நன்னன் அப்படிங்கிற பெயர் உண்டு. சோ யாருமே பெண் கொலை புரிந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னா நம்ம சொல்றோம். வேற யார பெண்ணை கொல்லனா? யாரு பெண்ணை கொண்டா? ராமன். யார கொண்டா? தடாதகை. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. நம்ம சொல்லுவோம் ராமாயணத்துல ராமன் கடவுள், அதாவது வேதங்களை காக்கும் பொருட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு கொண்டிருக்கிறாரு. யாரு? தடாதகை அப்படிங்கிற அரக்கிய. ஆக்சுவலா தடாதகை அப்படிங்கிற பெண் அரக்கி அல்ல. தென் திராவிடத்தை தென்னகத்தை சார்ந்த மக்கள் யாரு அரக்கர்களாகவும் வடநாட்டை சார்ந்த நபர்களை கடவுள்களாகவும், வெள்ளையா இருந்தா அவன் கடவுள், கருப்பா இருந்தா அவன் அரக்க. நம்மளுடைய நேச்சுரல் கலர் வந்து கருப்பு. அதனால ராவணன் உட்பட சூர்பனகை உட்பட அரக்கிகள் அரக்கர்கள். அந்த பக்கத்து எல்லாம் ஒயிட்டா இருக்கானுங்க. அதனால அவங்க எல்லாம் யாரு? கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்கிறது. ஒரு வரலாற்றில் கவிஞன் நினைத்தால் யார் ஒருவரை வேண்டுமானாலும் அதாவது தலைவனாகவும் மாற்றலாம், வேற என்ன ஹீரோவும் மாத்தலாம், வில்லனாவும் மாத்தலாம், ஆப்போசிட் எதிர்நிலை கதாபாத்திரமாகவும் மாத்தலாம். அப்படி மாத்தப்பட்டதுதான். உண்மையை சொல்லணும்னா தடாதகை பசுக்கொலை புரிந்ததை எதிர்த்தா அப்படின்னு சொல்லலாம். அந்தணர்கள் பசுக்கொலை புரிந்தது அவங்களுடைய யாகம் அப்படின்னா பழங்காலத்துல அந்தணர்கள் ரீக்வேத காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, பசுக்களை கொலை பண்ணிருக்காங்க. அப்படி அந்த பசுக்களை கொலை செய்யறதை தடுக்கிறதுக்காக இந்த தடாதகை போய் அந்த யாகத்தை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கா. இத தெரிஞ்சுக்கிட்ட விஸ்வாமித்திர முனிவர் அவரை வந்து கொல்லணுங்கிறதுக்காகவே வந்து எங்க வர்றாரு, எந்த ஊர், அயோத்திக்கு வந்து ராமனினுடைய தந்தையாகிய தசரத மகாராஜா கிட்ட வந்துட்டு எல்லா நடக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் எடுத்து சொல்லி அந்த பையனை உடன் அழைச்சிட்டு போய் அந்த பெண்ணை என்ன பண்றான், கொல்றான். அந்த பெண் தான் யாரு? தடாதகை. அப்ப பெண் கொலை புரிந்தவன் அப்படின்னு சொல்லி வரலாற்றுல நன்னன் மட்டும் அல்ல, ராமனுக்கு குறித்தானவன். ராமன் வந்து அந்த பெண், ஒரு பெண்ணை போய் நான் கொல்றதா,
நான் இப்படி அந்த பெண் கொலை புரியறது, பெண்ணை போய் கொன்னா வந்துட்டு என்ன வரலாறு என்ன பேசும்? அது மட்டும் இல்லாம அது வந்துட்டு போர் குணத்திற்கு உண்டான இழுக்கு அல்லவா அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரன் கிட்ட எவ்வளவுதான் எடுத்து சொல்ல முற்பட்டாலும் விஸ்வாமித்திரர் சொன்ன ஒரே வார்த்தை, அது தப்பு இல்லையா? அவள் தவறான காரியங்கள் அல்லவா செய்கிறாள், அதனால நீ கொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல ராமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றார், அந்த தடாதகைய கொல்றதா யார் எழுதியிருப்பா? கம்பராமாயணத்துல கம்பர் எழுதியிருப்பார். சோ கம்பர் எழுதின ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல அற்புதமா இருக்கும். படிச்சு பார்க்க இப்பெல்லாம் நம்மளால படிக்க முடியாது. ஒரு காலகட்டத்துல ஓரளவுக்கு ஓரமா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்திற்கு நிறைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. எனக்கு எந்த வழியும் இல்ல, நான் ஏதாவது கத்துக்க முற்படுறேன், எடுத்து படிங்க. சங்க இலக்கியங்கள்ல அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, காதல் பொங்க எழுதி இருக்காங்க ததும்ப. இப்ப முதல் பாடம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்ததன் மொழியே. யாருடையது? நமச்சிவாயம். ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரு கிருகனா வயங்குனன் மொழியே அப்படின்னு சொன்னவர் நமசிவாயம். சோ எனக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னா மொழியே அப்படின்னு வந்தா நமசிவாயம். தமிழ் மொழிய அகத்தியருக்கு கொடுத்தவர் யார்? சிவபெருமான். கப்பித்தான் மாலுமி மேம். கப்பித்தான் அப்படின்னா வந்துட்டு தலைமை மாலுமி, கேப்டன் அப்படிங்கிறவன் கப்பித்தான். ஒண்ணும் இல்ல, கேப்டனை தப்பித்தான்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கேப்டன் தப்பிச்சு போயிட்டா அப்படி, தப்பித்தான். தொங்கான் கப்பல் மேம். தொங்கான் கப்பல். ஒண்ணும் இல்ல, பஸ்ல தொங்கிட்டு போற மாதிரி அந்த காலத்துல கப்பல்லையும் தொங்கிட்டு போயிருக்கிறான், அதனாலதான் அதுக்கு பேரு தொங்கான். சிப்பம் அது மூட்டைகள் மேம், கட்டி வச்சிருக்கு. கட்டு சிப்பமா வச்சு அரிசிய கட்டி கொண்டு வந்து நம்ம வீட்டுல போட்டுன்னு போறாங்க சொந்தக்காரங்க, நல்லது கெட்டதுக்கு. பவ்வம் கடல் மேம். கடல் ரொம்ப முக்கியமான சொல் பவ்வம். சரி, பறவை மீன், பறக்கும் மீன் தெரியும். அவுளியா மீன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது கடற்பசு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் பட் லீஸ்ட், ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு போயிருவோம். உங்களுக்கு தெரியுமே, சொல்லிருவீங்க, ஒரே பாடல் தானே, அதனாலதான் ஒரு பாடம் படிச்சுட்டு வராதீங்க, 3 பாடம். சரி. தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நறுங்கணக்கு மண்ணும் சிழம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்தோமே. யாருடைய பாடல்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது எந்த நூல்ல இருந்து எடுத்தாளப்பட்டது? கனிச்சாறு என்ற தொகுப்பில். வெரி குட். 10th கிளாஸ் டீச் பண்ற அத்தனை பேத்துக்கும் தெரியும் இது மனப்பாட பகுதி பாட்டு அப்படின்னு. மனப்பாட பகுதி பாட்டு எல்லாமே கண்டிப்பா அந்த பாடல் வரிகளை படிச்சு வச்சுக்கோங்க. அதுல 2 வரி பாடல் வரிகள் கேட்டு யார் எழுதியிருக்கா எந்த நூல்னு கேட்டா கண்டிப்பா நமக்கு தெரியாது. உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மலேசியா. மொழி தமிழ் மொழி. தமிழ் அப்பாத்துரையார். பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் அப்பாத்துரையார். ஓகே, முடிஞ்சு போச்சு. வெரி குட் மேம். இந்த கனிச்சாறு தமிழ்ல வந்துட்டு சொல்லுங்க மேம். கனிச்சாறு 8 தொகுதிகளை உடையது மேம். ஆமா மேம், இந்த புக்ல அப்டேட்ல கொடுக்கல, 8 தொகுதிகள்னு போட்டு. இதுல இல்ல மேம், லோயர் கிளாஸ்ல இருக்குங்க மேம். ஆமா, அதுல போட்டுக்கோங்க, இதுல அப்டேட் புக்ல கொடுக்கல. சரி. அபிலோகீஸ்வரர் தமிழை உண்டாக்கியதாகவும் அவர்கிட்டதான் அகத்தியர் தமிழ் கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? இத்தனை வருஷமா நம்ம படிச்சது யாரு? தமிழ கத்து கொடுத்தது யாரு? தமிழ கத்து கொடுத்தது அகத்தியர். அகத்தியருக்கு யார் கத்து கொடுத்தா அப்படின்னா சிவபெருமான் தான் கத்து கொடுத்தாரு, நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த இடத்துல அவலோகீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வீரசோழியம். வீரசோழியத்தின் ஆசிரியர் யார்? புத்தமித்திரர். சரி, அடுத்த கொஸ்டின். ஆடவர் மனங்கள் என்னும் அரங்கின் மேல் அணங்க மாலை ஆடினால் முறுவல் என்னும் தோழியை ஐயன் காண ஓடரி நெடுங்கன் என்னும் ஓலையை எழுதிவிட்டால் வாடியவாறும் நோயும் உரைத்து வார்கொடியானாலே. சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி. ஓகே, குட், முடிஞ்சு போச்சு. அறிவெனப்படுவது துன்பம் துடைத்தல், ஆண்மை எனப்படுவது ஐம்புலன் வெள்ளல். சிற்றிலக்கியங்கள் பத்தி இன்னும் நம்ம 2வது முறை படிக்கல. சரி. புராணங்கள் இன்னும் நம்ம படிக்கல, இந்த வருஷம் நம்ம படிச்சிருக்கோம். உஜ்ஜயினி மன்னன் உதயணனை ஒட்டி எழுந்த காப்பியம் யாது?
உஜ்ஜயினி மன்னன் உதயணனை ஒற்றி எழுந்த பல்வேறு தனி கதைகளின் கூட்டாக அமையக்கூடிய பெருங்கதை. பெருங்கதை பெருங்கதை வடமொழியில யார் எழுதுனது? யார் எழுதுனது? குணாட்டியர். கங்க மன்னன் தூர்வீதன் என்பவனால் வடமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. சரி, அடுத்த கொஸ்டின் முடிஞ்சிச்சா? அடுத்தது புராணங்கள் போயிருவோமா? ஓகே, கொஞ்சம் ரிவிஷன் பாக்குறதுக்கு ஒரு ஹவர் முடிஞ்சு போயிடுது. அப்ப இனிமேல் ரிவிஷன் பாக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உட்கார வச்சாதான் ரிவிஷன் முடிச்சுட்டு என்னுடைய கிளாஸ் ஒரு ஹவர்ல முடிச்சுட்டு அடுத்த டாபிக் எடுக்க முடியும். பாப்போம். ஸ்ரீபுராணம். புராணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்ரீபுராணம், மல்லிநாதர் புராணம், சாந்தி புராணம், மாபுராணம், மேருமந்திர புராணம் நிறைய இருக்கு. மேருமந்திர புராணம் அனந்த வீரியன் மனைவியர் மேரு மற்றும் மாலினி. சோ மேரு மந்திர புராணம். மேரு அப்படின்னா மலைன்னு அர்த்தம். சோ ரொம்ப வீரம் மிகுந்தவன் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வீரியம் மிக்கவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேருமலை அப்படின்னாலே செருக்கு மிகுந்த மழை அப்படின்னு அர்த்தம். அப்ப வீரியம் மிக்கது. அப்ப அனந்த வீரையன் மனைவியர் யாரு? மேரு மற்றும் மாலினி. மேரு மாலினி அமிர்தமாமதி. இந்த ரெண்டு பேர்த்துடைய புதல்வர்கள் தான். ஒருத்தர் மேரு, இன்னொருத்தர் யாரு? மந்திரர். அப்ப மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வீரியமிக்க மந்திரம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மேருமலையில வீரியமிக்க, இப்ப கொல்லிமலையில இதெல்லாம் வந்துட்டு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது, மையெல்லாம் மந்திரிச்சு கொடுத்துருவாங்க அப்படிலாம் வந்து பெருசா சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி அனந்த வீரியன் மனைவியர் மேரு மாலினி. அதுக்கு அடுத்தது அமிர்தமாமதி. இந்த ரெண்டு பேர்த்துடைய புதல்வர்கள் தான் மேரு. இந்த மந்திரர் அப்படிங்கிற இருவரினுடைய முற்பிறப்பு வரலாறும் முத்தியும் சமண சித்தாந்தமும் சொல்லக்கூடியதா இந்த நூல். இருவரும் மாலினி, அமிர்தமதி, மேரு மாலினி, அமிர்தமாமதி. இவங்க ரெண்டு பேர்த்துடைய புதல்வர்கள் மேரு மற்றும் மந்திரர். இந்த ரெண்டு பேர்த்துடைய முற்பிறப்பு வரலாறு முக்தியும் சமண சித்தாந்தமும் சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு பேருமே விமலம் தீர்த்தங்கரனுடைய கணநாதர்கள்னு சொல்றாங்க. இந்த மேரு மந்திர புராணம் எழுதினது யாரு? வாமன முனிவர். மேரு மந்திரம் வாமன முனிவர். இதற்கு முதல் நூல் எது? ஸ்ரீபுராணம். அப்ப ஸ்ரீபுராணத்தின் வழி நூல் தான் இரு மேரு மந்திர புராணம். இந்த முதல் நூல் ஸ்ரீபுராணம் 13 சருகமும் 1405 பாடல்களும் கொண்டது. இலக்கிய இன்பத்தை விட அறிவு விளக்கமே அதிகம். பிறவி வந்துட்டு நிறைய இருக்கு. இருவினைக்கேற்ப உயர்வு தாழ்வு இருக்கு. நரகத்தின் தன்மை போன்ற சமண கொள்கைகளை சொல்லக்கூடியது. பெண்டிற்கு வீடு பேர் இல்லை அப்படிங்கிற கோட்பாடுகளை சொல்லக்கூடியது. 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ரொம்ப முக்கியம். நல்லோர் போய வழி நாலடி போயினாலும் புல்லாங்கு நீங்கி புகழாய் புண்ணியமும் ஆகும். நல்லோர் போய வழி 4 அடி போனாலும், சோ நல்லவர்கள் போன வழியை பின்பற்றி நீங்க 4 அடி போனாலும் பரவாயில்ல, புல்லாங்கு இல்லாம புகழாய் புண்ணியமும், உங்களுக்கு புகழ் புண்ணியம் எந்த பிரச்சனையும் இல்லாம நீட்டா நீங்க போறக்கூடிய இடத்துக்கும் நல்லபடியா போய் சேர்ந்துருவீங்க. சொல்லுது இது மேரு மந்திர புராணம். அதாவது மேரு மந்திரத்துக்கு நல்ல இந்த மேரு மலைக்கு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நல்லவங்க போறாங்க, நீங்க அவங்களை தொடர்ந்து பின்னாடி 4 அடி எடுத்து வச்சு போயிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அறம் அல்லது உறுதி செய்வார்கள் தாம் இல்லை, மரம் அல்லது இடர் செய்ய வருவதும் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அறம் அல்லது உறுதி செய்வார்கள் தாம் இல்லை. அறத்தை தாண்டி வேற எதையும் உறுதி செய்கிறவங்க இந்த உலகத்துல இல்ல. மரம் அல்லது இடர் செய்வார் போரை தாண்டி பிரச்சனை பண்றது வேற யாருமே கிடையாது. அப்ப வந்து இதை சொன்னது எது? மேரு மந்திர புராணம். சோ மேருமலைக்கு போகும்போது சொல்றாங்க, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குவ, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்குவே. எந்த நூல் ஸ்கூல் புக்ல இது? ராவண காவியம். ராவண காவியமா? சூளாமணி. சூளாமணி. சூளாமணி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரி, பல சிற்றிலக்கியங்கள் நிறைய எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா யாப்பருங்கல விருத்தி, புறத்திரட்டு, ஸ்ரீபுராணம் போன்றவற்றால சிற்றிலக்கியங்கள் நிறைய எழுதியிருக்காங்கிறது நமக்கு தெரியுது சமணர்கள். அதுல முதலாவதாக அவங்க பாடின நூல் எது அப்படின்னா திருநூற்று அந்தாதி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திருநூற்று அந்தாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்தாதி பாடினவங்க காரைக்கால் அம்மையார். வேற அற்புத திருவந்தாதி பாடியிருக்காங்க. வேற யார் அந்தாதி பாடியிருக்காங்க? திருவந்தாதி பாடினவங்க வேற யாரு? நம்பியாண்டார் நம்பி. நான்முகன் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி பாடி இருக்கிறாரா? யார் பாடியிருக்கா? திருமலிசை ஆழ்வார். திருமலிசை ஆழ்வார்.
நான்முகன் திருவந்தாதி பாடினது யாரு? ஆழ்வார். சரிங்களா? சரி. அப்ப இவர் பாடின அந்தாதி நம்பியாண்டார் நம்பி பாடினது திருத்தொண்டர் திருவந்தாதி பாடி இருக்கிறாரு. வேற என்ன அந்தாதி பாடி இருக்கிறாரு? ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி பாடி இருக்காங்க. நம்மாழ்வார் பாடினது பெரிய திருவந்தாதி. நம்மாழ்வார் பாடினது பெரிய திருவந்தாதி. அது மாதிரி அந்தாதி அமைப்பு வேற யார் பாடியிருக்கா? சமணர்களும் பாடியிருக்காங்க. சோ அந்த மாதிரி சமணர்கள் பாடின அந்தாதி தான் எந்த அந்தாதி? திருநூற்று அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த திருநூற்று அந்தாதி. அருகன் துதியாக அமையக்கூடியது. இப்ப எப்படி போற்றி திருவகவல் அப்படிங்கறது வந்துட்டு சைவர்கள் வந்துட்டு பாராயணம் செய்யும் போது பாடப்படக்கூடிய பாடு. அதே மாதிரி திருநூற்றந்தாதி அருகன் துதியாகவே இப்ப போற்றி போற்றின்னு அருகனை வந்து வாழ்த்தி பாடுற மாதிரியே வருது. 22வது தீர்த்தங்கரராகிய நேமிநாதர் பற்றியது. திருநூற்றந்தாதி யாரை பற்றியது? நேமிநாதர் பற்றியது. நேமிநாதர் எத்தனாவது தீர்த்தங்கரர்? 22வது தீர்த்தங்கரர். பகைவரை கடந்தவன் அப்படிங்கிற பொருள் படக்கூடியது இந்த அவரோதிநாதர் அருளிய ஆகமம் முதலிய வைணவராய் விளங்கி பின்னாடி சமணராக மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்தாதி தொடையில 100 கட்டளை கலித்துறைகளை கொண்ட பாடல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல் நயமும் பொருள் நயமும் மிக்க பண்ணுவல். நமக்கு தெரிஞ்சது திருநூற்றந்தாதி அவிரோதிநாதர் பற்றியது. 22வது தீர்த்தங்கரராகிய அவிரோதிநாதர் அருகன் துதி அந்தாதி தொடையில் அமையக்கூடிய 100 கட்டளை கலித்துறைகளை கொண்டது. அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது திருக்கலம்பகம். கலம்பகம் யாரு பாடியிருக்கா? உத்தீசி தேவர். வேற கலம்பகம்? கலம்பகம் வேற யாரும் பாடியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? ஞாபகம் இருக்கா? கலம்பகம் பாடக்கூடியதுல வல்லவர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி திருக்கலம்பகம் அப்படிங்கிற அந்த வகையை யார் பாடியிருக்கா? சமணர்கள் பாடியிருக்காங்க. தொண்டை நாட்டு உத்தீசி தேவர். சோ திருக்கலம்பகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தேவர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உத்தீசி தேவர். அருகன் புகழ் பரவ பாடக்கூடியது அருகன் திறம் அரண் திறமாகவே கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது. கலம்பக இலக்கணத்திற்கு மாறாக கலம்பகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 18 உறுப்புகள். ஆனா இந்த திருக்கலம்பகம் மட்டும் 16 உறுப்புகளும் 110 பாக்களும் கொண்டது. அகப்பொருளே கலக்காது பாடப்படக்கூடிய ஒரு கலம்பகம் திருக்கலம்பகம் என சமணர்கள் அகப்பொருளை விரும்ப மாட்டாங்க. ஓகேவா? அடுத்தது அருகன் புகழ் பரவுவது. அருகன் திறம் அரண் திறமாகவே கூறப்படக்கூடிய நூல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அனந்த தேவரினுடைய உரை இந்த நூலுக்கு உண்டு. அனந்த தேவரினுடைய உரை ரொம்ப முக்கியம். 15ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆதிநாதர் பிள்ளைத்தமிழ். சோ பிள்ளைத்தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிள்ளைத்தமிழின் தோற்றுவாய் பெரியாழ்வார். அதுக்கு முன்னாடியே எந்த நூல்ல பார்க்கலாம்? குலவி மருங்கினும் கிழவதாகனும் தொல்காப்பியமும் பிள்ளை தமிழை பத்தி குறிப்பு கொடுத்திருக்கு. சோ அந்த மாதிரி இவங்களும் பிள்ளை தமிழ் பாடியிருக்காங்க. யார் பாடியிருக்கா? ஆதிநாதர் பிள்ளைத்தமிழ். ஆதிநாதர் பற்றியது. ஆதிநாதர்னா இந்த இடத்துல சமண சமய கடவுள். 10 பருவம் முதல் தீர்த்தங்கரர்னு சொல்லுவாங்க ஆதிநாதர். இறுதி தீர்த்தங்கரர் ஃபர்ஸ்ட் ஆதிநாதர் அல்லது ரிஷபதேவர். இறுதி தீர்த்தங்கரர் தான் யாரு? அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த ரிஷபதேவர் அல்லது ஆதிநாதர் அவரை பத்தின பாடல் தான் இந்த பிள்ளைத்தமிழ். அப்ப ஆதிநாதர் பற்றியது 10 பருவம் 10 பாக்கள். பிள்ளைத்தருவம்னாலே 10 பருவங்களாக பருவத்திற்கு 10 பாடலாக 100 பாடல்களை கொண்டு பாடப்பட்டதுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அதேதான் சேம். ஆதிநாதர் 10 பருவம் 10 பாக்கள். சந்த நலம் மிகுந்தது. பிள்ளைத்தமிழ்னாலே நல்லா இருக்கும். இந்த குமரகுருபர் பாடின பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். மும்மூர்த்திகளையும் வேதமின்றி சொல்லக்கூடிய நூல் இந்த ஆதிநாதர் பிள்ளைத்தமிழ். காலம் 15ஆம் நூற்றாண்டு. பாவை பாட்டு. யாப்பெரும் களம் காரிகை உரைகள்ல பாடல் காணப்படக்கூடியதுதான் இந்த பாவை பாட்டு. கலிவிருத்தத்துல பாடப்படக்கூடியது. பாவை அப்படின்னாலே பெண். பெண் கழி விரும்புவார். ஞாபகத்துல வச்சு. கலிவிருத்தத்துல உள்ளது. 8ஆம் நூற்றாண்டு அவிநயனார் தான் இந்த பாவை பாட்டை பாடியிருக்கிறார். திரு எம்பாவை அவிரோதிநாதர் பாடியது. 20 பாடல்கள். திருவெம்பாவை மாணிக்க வாசகர் பாடியது திருவெம்பாவை. ஆண்டாள் பாடினது திருப்பாவை. சமணர்களும் திருவெம்பாவை பாடியிருக்காங்க. அந்த திருவெம்பாவை அவிரோதிநாதர் பாடினது. இவங்களுக்கு திரியம்பாவை வந்துட்டு விரோதம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப அவிரோதிநாதர் பாடியது 20 பாடல்கள். மார்கழி திங்கள்கள்ல சமணர்களால பாடப்படக்கூடியது. நடை பிற்காலத்ததாக காட்டுகிறது. மயிலைநாதர் மேல் பாடப்பட்டது. இவை இரண்டும் சைவ வைணவ சமயங்கள்ல புகழ் பூத்து பிறங்கக்கூடிய அந்த அவங்கள ஃபாலோ பண்ணிதான் பாடப்பட்டது. ஜீவ சம்போதனை. பல வகை பாவாளி என்ற உரைநடை பகுதிகளையும் கொண்ட சித்தாந்த நூல். ரொம்ப முக்கியம். பல வகை பாக்கள். என்பா சிறைப்பா கலிப்பா வஞ்சிப்பா பல்வேறுபட்ட பாவகைகள். 550 பாடல்கள் தேவேந்திர மாமுனிவர் கொடுத்தது. ஜீவன் கடை தேர்வதற்குரிய சிந்தனைகளை போதிப்பதனால இந்த பெயர். இந்த சிந்தனைகளை
வந்தித்து வீடு பெற்றோர் கதைகளையும் சொல்லக்கூடியது. அறிவெனப்படுவது துன்பம் துடைத்தல், ஆண்மை எனப்படுவது ஐம்புலம் வெல்லல், கேண்மை எனப்படுவது கெற்றிடத்து தவழல், அதை தாண்டி அருமை எனப்படுவது அறநெறி வழுவாமை. அப்ப எனப்படுவது தவம் எனப்படுவது அன்பு எனப்படுவது இன்பம் எனப்படுவது தூய்மை எனப்படுவது வாய்மை எனப்படுவது. இதெல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க, எந்த நூல்னு சொல்லலாம்? சீவ சம்போதனை. அப்ப புராணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சமணர்களின் புராணங்கள் என்னென்ன? மேருமந்திர புராணம். ரெண்டாவது என்ன புராணம் படிச்சோம்? ஸ்ரீ புராணம் படிச்சோம். மேருமந்திர புராணம் யாரால் எழுதப்பட்டது? வாமன முனிவரால் எழுதப்பட்டது. யாருடைய பெயரில் எழுதப்பட்டது? மேரு மாலினி மற்றும் அமிர்தமாமதி இருவரினுடைய புதல்வர்கள் மேரு மந்திரர். இவங்களை பத்தின நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்பிறப்பு வரலாறு, முக்தி, சமண சித்தாந்தம், இதெல்லாம் சொல்லக்கூடியது. அடுத்தது விமல தீர்த்தங்கரின் கணநாதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதனுடைய முதல் நூல் எது? ஸ்ரீபுராணம். ஸ்ரீபுராணம் எத்தனை சருகங்களை கொண்டது? 13 சருகங்களை கொண்டது. 1405 பாடல்களை கொண்டது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பெண்களுக்கு வீடு பேர் இல்லை அப்படிங்கிற சமய கோட்பாடுகளை சொல்லக்கூடிய நூல். அடுத்த கொஸ்டின் சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள்னு எடுத்துக்கிட்டா சமணர்கள் செய்யக்கூடிய சிற்றிலக்கியங்கள் திருக்கலம்பகம், நூற்று அந்தாதி பாடியிருக்காங்க, திருக்கலம்பகம் பாடியிருக்கிறாங்க. அதை தாண்டி வேற பிள்ளை தமிழ் பாடியிருக்காங்க, பாவை பாட்டு பாடியிருக்காங்க, ஜீவ சம்போதனை பாடியிருக்காங்க இல்லையா? அப்ப நூற்று அந்தாதி, திருநூற்று அந்தாதி, அந்த இடத்துல அற்புத திருவந்தாதி மாதிரி இந்த இடத்துல திருநூற்று அந்தாதி யாரை பத்தினது? அவிரோதிநாதர் பற்றியது. சாரி, நேமிநாதர் பற்றியது. எழுதினது யாரு? அவிரோதிநாதர். யார் இந்த அவிரோதி சாரி நேமிநாதர்? 22வது தீர்த்தங்கரர். சரி, 22வது. எத்தனை பாடல்களை கொண்டது? 100 கட்டளைகளை துறைகளை கொண்டது. அடுத்து திருக்கலம்பகம். திருக்கலம்பகம் பாடினது யாரு? உத்தீசி தேவர். உத்தீசி தேவர். உத்தீசி தேவர் பாடின இந்த திருக்கலம்பகம் எத்தனை உறுப்புகளாக சொல்லப்படுது? 16 உறுப்புகள், 110 பாக்கள். அகப்பொருளே கலக்காதது அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை தமிழ் யாரை பற்றியது? ஆதிநாதர் பற்றியது. பருவத்திற்கு 10 பாடலாக 100 பாடல். மும்மூர்த்திகளையும் பேதம் என்று சொல்லக்கூடியது. பாவை பாட்டு களம் களக்காரிகை அதுல வருது. கலிவிருத்தத்தால் இருக்கு. யாரால் பாடப்பட்டது? அவிநயனாரால் பாடப்பட்டது. திருநூற்று அந்தாதி நேமிநாதர், அவிரோதிநாதர் அருளி ஆகமம் முதலில் வைணவராய் விளங்கி பின் சமணராக சொல்றாங்க. நேமிநாதர் பற்றியது எழுதுனது அவிரோதிநாதர். அதை பார்த்துக்கோங்க. நேமிநாதர், அவிரோதிநாதர். இந்த இடத்துல பாவை பாட்டும் அவிநயனார் ரொம்ப முக்கியம். அவிநயம் எழுதின நூல், அவிநயம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவர்தான் அவிநயனார். திரு எம்பாவை அவிரோதிநாதர் பாடியதாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அது முக்கியம். அடுத்த திருவெம்பாவை ரொம்ப முக்கியம். அந்த கொஸ்டின் ஜீவ சம்போதனை 580 பாடல்கள் தேவேந்திர மாமுனிவர் கொடுத்தது. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? ஓகே. அறிவெனப்படுவது அப்படிங்கிற கேள்வி வந்தாலே கண்டிப்பா இந்த நூல் அப்படிங்கறத கெஸ் பண்ணிக்கோங்க. சோ நீதி கதைகள். சோ இந்த சமணர்கள் நீதி கதைகளும் கொடுத்திருக்காங்க. அப்படி அவங்க எழுதப்பட்ட நீதி கதைகள் கிளி விருத்தம், எழி விருத்தம், நரி விருத்தம். திருத்தக்கதைவர் எழுதுனதான் இந்த 40 பாடல்கள். நரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 40 வயசுல தந்திரமா இருப்பாங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நிலையாமை உணர்த்தக்கூடியது. சோ அதாவது ஆசையை துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். ஆசையை துரத்தலே முக்திக்கு வழி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப விலங்கியல்பு அப்படிங்கிறது ஒரு விலங்குகளினுடைய தன்மை எப்படி இருக்கும்? நம்ம வேட்டைக்கு போன வேடன் ஒருத்தன் என்ன பண்றான்? ஒரு ஆண் யானையை கொல்றதுக்காக அம்பு விடுறான். அந்த அம்பு அந்த இடத்துல இருந்து போகக்கூடிய அந்த தருவாயில அந்த வில்லுல இருந்து அம்பு அந்த பக்கத்து போகுது. கீழே இருக்கக்கூடிய பாம்பு அவனை என்ன பண்ணிருது? தீண்டிருது. அவன் பாம்பை போட்டு மிதிச்சிடறான். அப்படி பாம்பை மிதிச்ச உடனே பாம்பு கொத்திடுது. உடனே அந்த வில்ல வச்சுக்கிட்டு பாம்பு ஒரே அடியா அடிச்சு காலி பண்ணிடுறான். அந்த அம்பு டைரக்டா போய் யார் மேல அடிச்சிருது? யானை மேல அடிச்சிருது. அதுக்கப்புறம் யானையும் செத்து போயிருது. இவனும் தலைக்கு மேல என்ன ஆயிடுச்சு? நஞ்சு ஏறி இவனும் செத்து போயிடான். கடைசியா அந்த வலி நரி வருது. அந்த நரி இன்னும் 3 மாசங்களுக்கு இந்த பிணங்கள் நமக்கு சாப்பாட்டுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல கட்டி வச்சிருந்த அந்த கயிறை பிடிச்சு ஒரு கடி கடிச்சுது. அந்த கை மேல கட்டி வச்சிருந்த அந்த யானைக்காக கட்டி வச்சிருந்த அந்த பொறி அந்த அருந்து நரியினுடைய மேல் அடிக்க நரியும் இறந்து போயிடுது. அப்ப இது அத்தனைக்கும் எதுதான் காரணம்? ஆசை. அப்ப ஆசையே துன்பத்திற்கு காரணம். எதையும் ஆசைப்படாம எதன் பின்னாடியும் நம்ம போகாம இருந்தோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். அதை சொல்லக்கூடிய நூல் தான் இது. இந்த நீதி கதை, அதாவது நரி விருத்தம் அப்படிங்கிற நீதியை ஆசையே துன்பத்திற்கு காரணம்.
எது வந்தாலும் நல்லதுக்கு, எது போனாலும் நல்லதுக்கு. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசைப்படுறதுனாலதான் நமக்கு கடவுள் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறார். சித்தாந்த கருத்துக்கு போயிருங்க, எல்லாத்தையும் கடவுள் தேடி கொடுப்பார். கோம்பி விருத்தம், நரி விருத்தம் மாதிரி இந்த இடத்துல கோம்பி விருத்தம், அதுவுமே திருத்தக்க தேவர் தான். வெள்ளைக்கால் சுப்பிரமணியம் முதலியாரும் இந்த பெயர்ல நூல் பாடியிருக்கிறார். உரைநடை நூல்கள், நிறைய உரைநடை நூல்கள் எழுதியிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் உரைநடையை ஒரு இலக்கியமாக வளர்த்தார்கள். அதுக்கு முன்னாடியே சமணர்கள் அந்த உரைநடைய எழுதியிருக்காங்க. ஸ்ரீபுராணம் குணபத்ராச்சாரியாரின் மகாபுராண சங்கர உத்தர புராணத்தை பின்பற்றி எழுந்தது. ஸ்ரீபுராணத்தை வழிநூலாக கொண்டு முதல் நூலாக கொண்டு எழுந்த நூல் யாது? மேரு புராணம். மேருமண்டல புராணம் யாரால் எழுதப்பட்டது? மேரு மந்திரத்தில் இடம்பெறக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை 1405. 1405 13 சருகங்கள். ஓகேவா? ஸ்ரீபுராணம், இந்த ஸ்ரீபுராணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குணபத்ராச்சாரியாரின் மகாபுராண சங்கர உத்தர புராணத்தை பின்பற்றி எழுந்தது. உத்தர புராணம் ஏற்கனவே ஒரு உத்தர புராணம் படிச்சிருப்பீங்களே? ஆமா மேம். எங்க படிச்சீங்க? சீவக சிந்தாமணி எங்க படிச்சீங்க? சீவக சிந்தாமணியில படிச்சீங்களா? வேற ஒரு இடத்துலயும் உத்தர புராணம் படிச்சிருப்பீங்க. எங்க படிச்சீங்க? சீவக சிந்தாமணியில இந்த சீவகன் சரிதைய சொல்லக்கூடிய இடத்துல உத்தரபாகம்னு படிச்சிருப்பீங்க. மகாபுராணத்துல உத்தரபாகத்துல சீவகன் சரிதை இடம்பெறுவதாக படிச்சிருப்பீங்க. சரி, வேற எங்கனாவது இந்த கொஸ்டினை படிச்சிருக்கீங்களா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யசோதர காவியம். ரைட். உத்தர புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டது யசோதர காவியம். வெரி குட். உத்தர புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டது யசோதர காவியம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சோ அதே கண்டென்ட் தான் இங்கேயும் உங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? சின்ன சின்ன இதுதான் நமக்கு மோஸ்டா பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அந்த உத்தர புராணத்தை பின்பற்றி எழுந்தது. அந்த உத்தர புராணம் யார் எழுதினது? குணபத்ராச்சாரியாரின் மகாபுராண சங்கர உத்தர புராணத்தை பின்பற்றி எழுந்தது. அது குணபத்ராச்சாரியார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. மணிப்பிரவாள நடையில அமையக்கூடியது. மண்டல புரூடர். ஸ்ரீபுராணம் எழுதினது யாரு? மண்டல புரூடர். ரொம்ப முக்கியம். விஜயநகர ஆட்சி காலத்தது பேச்சு நடையில அமையக்கூடியது. நீதி கதைகள் நிறைய இருக்கு. 24 தீர்த்தங்கர்களினுடைய வரலாறு சொல்லக்கூடிய நூல் யாது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்ரீபுராணம் தான். சமணர்கள் நாளும் பூசித்து இதனை பாராயணம் செய்வாங்கன்னு சொல்றாங்க. கயிறு சாத்தி நல்லது கெட்டது சொல்லக்கூடிய விஷயம். 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி வேங்கடராஜலு ரெட்டியாரும் வையாபுரியும் சொல்லுவாங்க. பெரிய நூல், சிறந்த நூல். உத்தர புராணம், கத்திய சிந்தாமணி போன்றன பிற. இந்த உத்தர புராணம், கத்திய சிந்தாமணி எந்த நூலுக்கு வழி நூல்? சூளாமணி. சீவக சிந்தாமணி. குட். பெரிய நூல், சிறந்த நூல். நீதி நூல்கள். நீதி நூல்கள் எடுத்துக்கிட்டா 14 கீழ்கணக்கு நூல்கள்ல நாலடியார், சிறுபஞ்சமூலம், பழமொழி, ஏலாதி இதெல்லாம் சமணர்கள். சிலர் திரிகடுகம், இனியவை 40, திணைமாலை 150, நான்மணி கடிகை போன்றதையும் சமணர்கள் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அருங்கல செப்பு. அருங்கல செப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கீழ்கணக்கிற்கு பிற்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். 12ஆம் நூற்றாண்டினது. தீபங்குடி அருங்கல வயத்தார் செய்தது. நீதி பல சொல்லக்கூடியது. அறநெறிச்சாரத்திற்கு முதல் நூலாக அமையக்கூடியது. அருங்கல செப்பு அப்படிங்கிறதோட சிலப்பதிகாரத்துல அப்படியே வருது. வருதற்கரிய மணிக்களம் பெய்த பனிப்பட்டகம் அப்படின்னு சொல்லி அடியாருக்கு நல்லா உரை எழுதியிருக்கிறார். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் பதில் சொல்லணும். இந்த அருங்கல செப்பின் ஆசிரியர் யாரு? தீபங்குடி அருங்கலான் வயத்தார். அருங்கல செப்பின் ஆசிரியர் யார்? கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீபங்குடி அருங்கலான் வயத்தார் செய்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அறநெறிச்சாரத்திற்கு முதல் நூலாக விளங்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த அருங்கல செப்பு. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அருங்கல செப்பு அப்படிங்கிற தொடர் சிலப்பதிகாரத்துல அப்படியே கொடுத்திருக்காங்க. பெறுதற்கரிய மணிக்களம் பெய்த பனிப்பட்டகம் அப்படின்னு அடியாருக்கு நல்லார் உரை எழுதுறார். இதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த வரிகளுக்கு. ஏன்னா சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் அடியாருக்கு நல்லார் தான். ஆக்சுவலா அந்த டோர் போயிட்டு அந்த மதுரைக்கு போகும் பொழுது அந்த கதவை பார்க்கும் பொழுது அப்பேற்பட்ட பெட்டகம் மாதிரியான ஒரு தோற்றம் இந்த மதுரை மாநகரம் அப்படிங்கிற வகையில கொடுத்திருப்பாங்க. வடமொழியில 6ஆம் நூற்றாண்டு சமத்திர பத்ராச்சாரியார் யாத்த ரத்தின கரண்டகத்தினுடைய மொழிபெயர்ப்பு. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். எந்த மொழியில் எந்த நூல்ல இருந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்கிறதான் நமக்கு பெருசா இந்த நூல்ல கன்ஃபியூஷன் ஆகும். 180 குறட்பாக்களை கொண்டது. இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். இதனால இந்த நூலாசிரியர் தன்னுடைய திருக்குறள் ஈடுபாடு நமக்கு தெரியுது. முக்குற்றம் பற்றிய பாட்டு, காமம், மயக்கம், இது 3 நாமம் கிடக்கடும் அப்படியே திருக்குறள்ல இருக்கு. அதே மாதிரி சாவக நோன்பிகளினுடைய ஒழிக்க நெறிகளை வரையறுத்து சொல்றாங்க. கருத்தழகும் ஓமை அழகும் மிக்கது. அறநெறிச்சாரம் அதுக்கு வழிநூல் தான் முதல் நூல் தான் இது. அருங்கல செப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வழிநூல். சரி, இந்த இதை பாடினது யாரு?
அறநெறிச்சாரம் பாடினது யாரு? முனைப்பாடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். நீதி நூல்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காட்சி, ஒழுக்கம், ஞானம் அப்படிங்கிற 3 பிரிவுல 222 பாகங்களை கொண்டது. நமக்கு நாமே கரி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். இலக்கண நூல் அபிநயம், யாப்பருங்கலம், கலக்காரிகை, நேமிநாதம், அதுக்கப்புறம் வச்சினந்தி மாலை, நன்னூல், நம்பியக பொருள், அதுக்கு அடுத்தது உரையாசிரியர்கள், நிகண்டுகள். அதோட உங்களுக்கு இந்த டாபிக் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. சோ இலக்கண நூல்கள் நாளைக்கு உண்டான பகுதியில நம்ம என்ன பண்ணுவோம், விரிவா பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டு புராணங்கள் பார்த்திருக்கோம், நீதி கதைகள் பார்த்திருக்கோம், உரைநடை நூல்கள் பார்த்திருக்கோம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சரி, இதுக்குள்ளார போயிருவோமா? ஓகே, கேள்வி கேட்குவோமா? என்ன கேள்வி கேட்கலாம்? 16 ஆறில் பெருக்கி பிரபதம் தந்தாதி பலவகை எடுத்துரைக்கன் யாருடைய கூற்று? எந்த நூல்ல இருந்து எடுத்தாளப்பட்டது? வெரி குட். பிரபந்த தீபிகை. தீபம் 16 ஆறில் பெருக்கினா தீபம் வரும்னு வச்சுக்கோ. பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக 96 எனும் தொகைதான் பிரபந்த மரபியல். பிரபந்தம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நன்கு கட்டப்பட்டது. நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபந்தம் 96 வகை சொல்லுங்க மேம். இந்த தீபிகைக்கும் மரபியலுக்கும் நான் ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேங்க மேம். சொல்லுங்க மேம். 16 அப்படின்னா 16 வயசு மேம் தீபிகாக்கு. ஓகே. அந்த பிள்ளை கவி முதல் பிள்ளை இல்லையான்னு மரபு வழியா ஒவ்வொருத்தரும் கேட்குற வார்த்தைங்க மேம். ஓகே, குட். ஷார்ட்கட் நல்லா அழகா சொல்லிட்டாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 16 ஆறில் பெருக்கி பிரபந்தந்தாதி பல வகை எடுத்துரைக்குன் அப்படின்னா 16 தீபிகை. சரி, பிள்ளை கவி முதல் புராணம் ஈராக 96 என்னும் தொகையதான். அப்ப பிள்ளை கவி, பிள்ளை இல்லையான்னு கேட்கறது மரபு, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த இந்த பிரபந்தங்கள் வந்துட்டு 96 அப்படின்னு முதல்ல சொன்னது வந்துட்டு வீரமாமுனிவர் சதுரகராதி. ஆனா அதுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார். யாரு? என்ன இடத்துல சொல்லியிருக்காரு? 96 கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் அப்படிங்கிற தொடரால நமக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் மத்த நூல்கள் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஜாதகம் முதலாக காப்பியம் ஈராக சிற்றிலக்கியங்கள் 96 அப்படின்னு சொல்றது சதுரகராதி, வீரமாமுனிவர் பாடினது. சரி, அடுத்த கொஸ்டின். சொல் முடிவு நிலையில் எத்தனை சிற்றிலக்கியங்கள் அடங்கியுள்ளது? சொல் முடிவு நிலையில எத்தனை சிற்றிலக்கியங்கள் இடம்பெறுகிறது? சொல் முடிவு நிலையில 73 சிற்றிலக்கியங்கள் அடங்குகிறது. 73. வேந்து விடுமுனைஞர் வேற்றுப்புல கலவின் ஆத்தந்து ஓம்பல் மேவற்று ஆகும் எந்த சிற்றிலக்கியத்திற்கு எடுத்துக்காட்டு? வீரவெற்றி மாலை. கரந்தை திணை சிற்றிலக்கியங்களாக எந்த சிற்றிலக்கியங்களாக கருதப்படுகிறது? கரந்தை திணை சிற்றிலக்கியத்துல என்ன பெயர்ல வழங்கப்படுகிறது? வெற்றி கரந்தை மஞ்சரி. வஞ்சி திணையில இருக்கக்கூடிய படையெழு அரவம் எந்த சிற்றிலக்கியமாக சொல்லப்படுது? போர்க்கு எழு வஞ்சி. படை எழு அப்படின்னா படைனா போருக்கு போறான், படை அப்படின்னா போர். ஓகேவா? எழு வஞ்சி அப்படிங்கும் போது போருக்கு எழு வஞ்சி, அவ்வளவுதான். போருக்கு எழு வஞ்சி, படையெழு அரவம் அப்படின்னு முடிச்சு போச்சு. வயங்கள் எழுதிய பெருமை. பெருமை வந்தாலே வரலாற்று வஞ்சி. வெரி குட். அதுக்கு அடுத்தது இந்த பூதங்கள் எல்லாமே வந்துட்டு விருந்துண்டு கழிக்கும், பேய் எல்லாம் ஆடும், இது வஞ்சி திணையில என்னவா சொல்லியிருக்காங்க? அது எந்த சிற்றிலக்கியமா மாறுது? செருக்கள வஞ்சி. அப்படி இல்லாத போது பரந்தலை பாட்டு. அது பேசாட்டுக்கு தலைய பராச்சுன்னு விரிச்சு போட்டுட்டு பாட்டு பாடிட்டு சுத்தம் ஞாபகத்துல. தொல்காப்பியத்துல வஞ்சித்திணையினுடைய பொருண்மையில் அடங்கி இருக்கக்கூடியது காஞ்சித்திணை. இந்த காஞ்சித்திணை என்ன பெயர்ல சிற்றிலக்கியமாக வழங்கப்படுகிறது? காஞ்சி மாலை. காஞ்சி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நாளும் புல்லும் பிறவற்று நிமித்தமும் காலம் கண்ணிய ஓம்படை எந்த பெயர்ல சிற்றிலக்கியமாக மாறுது இந்த நூற்பா? சாதகம். வெரி குட். நிமித்தம் அப்படின்னு வந்தாலே சாதகம். நிமித்தம்னா ஜோஷியம் பாக்குறது. புலவி மருங்கினும் கிழவதாகும் பிள்ளைக்கவி. வெரி குட். பிள்ளை தமிழ். களவேல் அதாவது களம் பாடுதல், அதுக்கப்புறம் களவேள்வி பாடுதல், தேர்முன் நாடு குறவை, தேர்ப்பின் நாடு குறவை, இதெல்லாம் வாகையில வரக்கூடியது. இதெல்லாம் என்ன பெயர்ல சிற்றிலக்கியமா, எந்த பெயர்ல சிற்றிலக்கியமா மாறி இருக்கு?
பாடான் திணை. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பாடான் களம்பாடு பரணி அப்படிங்கிற சிற்றிலக்கியம் தொல்காப்பியத்துல எந்தெந்த துறைகளை அடியுற்று எழுந்ததுன்னு கேள்வி கேட்பான். களம்பாடுதல், களவேள்வி பாடுதல், தேர்முன் ஆடுகுறவை, தேர்பின் ஆடுகுறவை. இது எந்த திணை? வாகைத்துறையின் அடுத்த வருஷம் தான் இந்த பரணி. ஓகேவா? வாகைத்துறையில தொல்காப்பியத்துல வாகைத்துறையில களம்பாடுதல், களவேள்வி பாடுதல், தேர்முன் ஆடுகுறவை, தேர்பின் ஆடுகுறவைன்னு சொல்லி இருக்கக்கூடியதுடைய அடுத்த வருஷன், கரண்ட் வருஷன் தான் பரணி. அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். களிர் எதிர்ந்தோர் பாடு தும்பை திணையில வரும். அது என்ன பெயர்ல மாற்றம் அடைஞ்சிருக்கு? என்ன பெயர்ல சிற்றிலக்கியமா மாற்றம் அடைஞ்சிருக்கு? மஞ்சரி மேம். மஞ்சரி, வார தோரண மஞ்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்படை கண்ணிய கண்படை நிலை அது எந்த திணையில இடம்பெறக்கூடியது? பாடான் திணை. பாடான் திணையில இடம்பெறக்கூடியது. அது கண்படை அப்படின்னே சொல்லுவாங்க. சூதர் ஏத்திய துயிலடை நிலை அதுவும் பாடான் திணை தான். அதுவும் பாடான் திணையில குறிக்கக்கூடியது. விளக்கு நிலையும் பாடான் திணையில தான் குறிக்கக்கூடியது. எல்லாமே அதே பெயர்ல தான் வருது. ஊரோடு வகைமையான ஊரோடு தோற்றமும் உரிதன ஊரோடு உலா. உலா. புறநிலை வாழ்த்து எத்தனை துறையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 2ஆக. ஒன்னு புறநிலை, இன்னொன்னு புறநிலை வாழ்த்து. கடைநிலை, கடைநிலை பெயர். கையறு நிலை எந்த திணையில் இடம்பெற்றுள்ளது? காஞ்சி நிலையா. காஞ்சித்துறை. காஞ்சித்துறை, வெரி குட். காஞ்சித்துறை கையறு நிலை. செவி அறி உருவு, வாயுரை வாழ்த்து, இயன்மொழி வாழ்த்து இதெல்லாமே பாடான் துறையில இருக்கு. இது எந்தெந்த திணையிலையும் துறையிலையும் எந்தெந்த திணையில துறைகளாக வருகிறதுன்னு கேள்வி கேட்கலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எல்லாமே நான் பாக்குறதுக்கு தான் பேசிக்கா ஈஸியா தெரியும். இதுல கேள்வி கேட்டா எப்படினாலும் நீங்க போய் அதுல கேள்வியை மார்க் பண்ணி பாருங்க. எப்படினாலும் இதுல இருந்து கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு இதுல ஒரு 100 கேள்வி எடுக்கலாம். சரி, அடுத்தது அகப்பொருள் சார்பு பற்றி தொல்காப்பியத்துல குறிப்பிடப்படக்கூடிய துறைகள். கோவை, கைக்கிளை, தூது, உலா. அப்படியா? அகப்பொருள் கோவை, ஐந்திணை செய்யுள், அனுராக மாலை, கைக்கிளை, தூது, உலாமடல். ஓகேங்களா? அதுல பாதி கரெக்ட். அகப்பொருள் கோவை, ஐந்திணை செய்யுள், அனுராக மாலை, கைக்கிளை, தூது, உலாமடல். அகப்பொருள் புறப்பொருள் துறைகளாக தொல்காப்பியத்துல குறிப்பிடப்படாது. சங்ககாலத்திலும் அதற்கு பின்னாடியும் எழுந்த இலக்கிய பகுதிகளை கருவாக வைத்து வளர்ச்சி பெற்ற பொருளமைதி உடையனவாக வேணின் மாலை, வசந்த மாலை, தாரகை மாலை, உற்பவ மாலை, பாதாதி கேசம், கேசாதி பாதம், நயன பத்து, பயோதர பத்து, காப்பு மாலை, மங்களவல்லை, அரசன் விருத்தம், தசாங்க பத்து, தசாங்க தையல், ஊரினிசை, அதுக்கப்புறம் பெயரினிசை, பெயர் நேரிசை, ஊர் நேரிசை, ஊர் வெண்பா, வழமடல், தானை மாலைன்னு சொல்லிட்டு பல்வேறு சிற்றிலக்கிய பெயர்கள் காணப்படுகிறது. எந்த நூல்ல காணப்படுகிறது? அகப்பொருள் புறப்பொருள் துறைகளாக தொல்காப்பியத்துல குறிப்பிடப்படாமல் சங்க காலத்திலையும் அதுக்கு பின்னாடி எழுந்த இலக்கிய பகுதிகளை கருவாக வைத்து வளர்ச்சி பெற்ற பொருளமைதி உடையனவாக நிறைய சிற்றிலக்கியங்கள் காணுது. அந்த சிற்றிலக்கிய பெயர்கள் தான் இந்த பெயர்கள் எல்லாமே. ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது எல்லா கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்லக்கூடிய அத்துணை கேள்விகளும் மிகுந்த கவனத்திற்கு உண்டான கேள்விகள். இதெல்லாம் நீங்க 10 வாட்டி படிக்கணும். 10 வாட்டி படிக்க வச்சு மைண்ட்ல கொண்டு போய் நிக்கிற வைக்கிற அளவுக்கு நான் திருப்பி சொல்லியே ஆகணும். கொஸ்டின் நம்பர் 1. அகமும் பொருளும் கலந்து பல்துறையும் விரவ அமையக்கூடிய பாடல் வகை களம்பகம். என்ன பாடல்? களம்பகம். அகமும் பொருளும் கலந்து, அதே அகப்பொருள் கலம்பாத களம்பகம் திருக்களம்பகம். திருக்களம்பகம். சரி, யார் எழுதுனது? உதிசி தேவர். உத்தீசி தேவர். திருக்களம்பகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உத்தீசி தேவர் பாடப்பட்ட உத்தீசி தேவர். இது வந்து எந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் களம்பகம். களம்பக மாலை. இந்த மாதிரி அகமும் பொருளும் கலந்து பல துறைகள் ஒரு துறை கிடையாது, பல துறைகள் விரவ அமையக்கூடியது களம்பகம், களம்பக மாலை அப்படிங்கிற 2 சிற்றிலக்கியங்கள். மறக்காது. அடுத்த கொஸ்டின். கவிஞர்களின் கற்பனை வளத்தையும் கவிதை சிறப்பையும் அடிப்படையாக வைத்து வளர்ந்த பல சிற்றிலக்கியங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். கடவுள் பாட்டுடை தலைவனை காக்க அப்படின்னு வேண்டி ஆசிரிய விருத்தத்தால 8 பாடல்கள் அந்தாதித்து பாடக்கூடியதன் பெயர் யாது? அட்டமங்கலம். வெரி குட். ஏன் அட்டமங்கலம்? 8 அப்படின்னு வந்தாலே அஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அப்ப கடவுள் பாட்டுடை தலைவனை காக்க வேண்டி என்ன பாடல்ல நம்ம கடவுள் வந்துட்டு பிள்ளை தமிழ்ல கூட காப்பு பருவம் பாடுவோம். பாட்டுடை தலைவனை நீ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்குவோம் இல்லையா? சோ அததான் நம்ம இந்த இடத்துல படிப்போம். ஆனா இந்த இடத்துல சம்திங் டிஃபரெண்டா என்ன கொடுத்திருக்காங்க? கடவுள்
பாட்டுடை தலைவனை காக்க வேண்டி எந்த பாவகையால பாடணும்? ஆசிரியர் விருத்தத்தால 8 பாடல்கள் அந்தாதித்து, அதாவது முதல் அடியினுடைய தொடக்க இறுதி அடியினுடைய முதல் அடியினுடைய இறுதி அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக பாடப்படக்கூடியதற்கு பெயர் அட்டமங்கலம். வேறுபட்ட பாவும் பாவினமும் அட்டமங்கலம் எனவும், வேறுபட்ட பாவும் பாவினமுமாக 9 பாடல்கள் அந்தாதித்து பாடுவது நவமணி மாலை. அப்ப வேறு வேறு பாவகைகள் வந்து 9 பாடல்கள் வந்துச்சுன்னா அதுக்கு நவமணி பேரு 9ன்னு வந்தாலும் நவமணி, அஷ்டம்னு வந்தா 8. 8. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு பாவால் அந்தாதி தொடையால் 10 பாடல்கள் பாடப்படக்கூடியது. ஒரே பாவகையால் ஒரு பா 60 பாடினது யாரு? ஒரு பா 60 பாடினது யாரு? எந்த ஊர் மேல ஒரு பா 60? நம்பி ஆண்டா நம்பி, கட்டினத்தடிகள், சேக்கிலார், சேரமான் பெருமாள் நாயனார், இந்த 4 பேத்துல யாரு ஒரு பா 60 பாடி இருக்கா? வெரி குட். பட்டினத்தடிகள் பாடினது இது. திருவொற்றியூர் ஒரு பா 60. திருவொற்றியூர் ஒரு பா 60 பாடினவர் யாரு? பட்டினத்து அடிகள். அப்ப அந்த ஒரு பா 60 எப்படி பாடணும்? ஒரே ஒரு பாவால அந்தாதி தொடையில 10 பாடல்கள் பாடினா அதுக்கு பேர் என்னது? ஒரு பா 60. ஒரு குறிப்பிட்ட பொருளை குறித்து 10 பாடல்கள் பாடுவது பதிகம். யார் யார் பதிகம் பாடியிருக்கா? பதிகம். இந்த கேள்வி நான் முன்னாடியே கேட்டேன். யார் பதிகம் பாடியிருக்கா? காரைக்கால் அம்மையார் என்ன பதிகம் பாடியிருக்கிறார்? மூத்த திருப்பதிகம் பாடியிருக்கார். குட். அதுக்கு அடுத்தது வேற யாரு பதிகம் பாடியிருக்கா? மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் பதிக அமைப்புல பாடலையா? திருஞான சம்பந்தர் பதிக அமைப்புல பாடியிருக்கிறார். 10 பாடல்கள் கொண்டு பாடப்படக்கூடியது பதிக அமைப்பு. மாணிக்க வாசகர் கோயில் திருப்பதிகம் பாடியிருக்கிறாரு. இந்த கேள்வியை நான் கொடுத்திருக்கேன், மறந்துடாதீங்க. இது திருப்பி அதனாலதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்ப பதிக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் சிவன், அவனை மட்டுமே ஒரே பொருளா வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் வச்சு 10 பாடல்கள் பாடுவது பதிகம். ஏதாவது ஒரு பாவால் அந்தாதி தொடையில் 20 பாடல்கள் பாடுவது இருபா 20. ஃபார் எக்ஸாம்பிள் வெண்பாவில மட்டும் வச்சு, வெண்பாங்கிற ஒரே ஒரு பாவகையை மட்டும் வச்சு அந்தாதித்து 20 பாடல்கள் பாடினா அது இருபா 20. ஒரு பா 60 அப்படின்னா ஒரே ஒரு பாடலால 10 பாடல் பாடுவது. இருபா 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 20 பாடல்களால பாடுவாங்க. ஆனா ஒரு பாவால் அந்தாதி தொடையில இருப்பது. அதுக்கடுத்து வெண்பாவும் கலித்துறையும் 20 பாடல்கள் அந்தாதித்து பாடுவது இரட்டை மணி மாலை. கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு பா வகையால 20 பாட்டு பாடினா அது இருப்பா 20. ஓகேவா? அதுவே அந்தாதித்து அதாவது 20 பாடல்கள் பாடுனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 2 பாக்களால பாடுனா அது என்னன்னு சொல்லுவோம்? இரட்டை மணி மாலை. வெண்பாவும் கலித்துறையுமாக 20 பாடல்கள் பாடுனா அதை இரட்டை மணி மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியம் வெண்பா கலித்துறை 30 பாடல்கள் பாடுவது மும்மணி கோவை. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி வரேன். அகமும் பொருளும் கலந்து பல துறை விரவ அமையக்கூடியதன் பெயர் கலம்பக மாலை. 2 முடிஞ்சு போச்சு. கடவுள் பாட்டுடை தலைவனை காக்க வேண்டி ஆசிரிய விருத்தத்தால 8 பாடல்கள் அந்தாதித்து பாடினால் அதன் பெயர் அஷ்டமங்கலம். அதுவே வந்துட்டு 9 பாடல்கள் பாடினா அந்தாதித்து நவமணி மாலை. ஒரே ஒரு பாவால பாடுனா அந்தாதித்து ஒரு பா 60. 2 பாவால அந்தாதித்து பாடுனா இருபா. ஒரு பாவால அந்தாதித்து 20 பாடல்கள் பாடினாதான் அது இருபா 20. இதுல இருந்துதான் மாறுது. கலித்துறையும் ஒரே ஒரு பாவால 20 பாட்டு பாடினா இருபா 20 மேம். 2 பாவகையால 20 பாட்டு பாடினா அது இரட்டை மணி மாலை மேம். 3 பாவகையால வெண்பாவும் கலித்துறையும் அதுதான் மும்மணி கோவை. அதுதான் சிம்பிள். 4னா 4 மணி மாலை அப்படின்னு அர்த்தம். மாலை அப்படின்னு வந்துச்சுன்னா 2 பா 3 பா 4 பா. ஒரு பா 60 அப்படின்னு வந்துச்சுனாலே அந்த ஒரு இருபா 20 அப்படின்னு வந்தாலே நம்ம அதென்ன ஒரே ஒரு பாவகையால மட்டும்தான் பாடணும். மாலைன்னு வந்தா 2 பாவகையால பாடணும். இவ்வளவுதான் சிம்பிள். சொல்றது புரியுதா? புரியுது மேம்.
பான்னு வந்தா ஒரு பா வகைதான், அதனால ஒரு பா ஒரே ஒரு பா வகையால. இருபா 20னா ஒரே பா வகையால 20 பாடல்கள் பாடுறாங்க. மணி மாலை அப்படின்னா 2 பாவால பாடினா இரட்டை மணி மாலை, 3 பாவால பாடினா மும்மணி மாலை, 4 பாவால பாடினா நான்மணி மாலை. நான்மணி மாலை வேற யார் பாடியிருக்கா? கோயில் நான்மணி மாலையா? கோயில் திருப்பன்னியார் விருத்தம் பாடினது யாரு? நம்பி ஆண்டார் நம்பி. நான்மணி மாலை எந்த ஊர் மீது பாடப்பட்டது? கோயில் நான்மணி மாலையா? நான்மணி மாலை வேற யார் பாடியிருக்கா? பட்டினத்தடிகள் பாடலையா? வெரி குட். பட்டினத்தடிகள். கோயில் நான்மணி மாலை பாடினது யாரு? பட்டினத்தடிகள். அதுல எதை சொல்றாங்க? சண்டேஸ்வரர் சிறு தொண்டர் பற்றிய குறிப்புகள் அந்த கோயில் நான்மணி மாலையில வந்திருக்கு. ஓகேவா? ஒருபா 10 பாடினவரும் பட்டினத்தடிகள் தான். நான்மணி மாலை பாடினதும் பட்டினத்தடிகள் தான். மும்மணி கோவை யார் யார் பாடியிருக்கா? வேற யாரும் மும்மணி கோவை பாடலையா? சரி, மும்மணி இரட்டை மணி மாலையில இருந்து கேள்வி கேட்போமா? ஃபர்ஸ்ட் இரட்டை மணி மாலை சொல்லிருங்க. ஒருபா 10 உங்களுக்கு தெரியும். யார் பாடினது? பட்டினத்தடிகள். எந்த ஊர் மேல? திருவொற்றியூர். திருவொற்றியூர் ஒருபா 10 முடிஞ்சு போச்சு. இப்ப இரட்டை மணி மாலை சொல்லுங்க. காரைக்கால் அம்மையார். என்ன பெயர்ல எழுதி இருக்கிறாங்க காரைக்கால் அம்மையார் இரட்டை மணி மாலை? அப்படியே திரு இரட்டை மணி மாலை. ஓகே, வெரி குட். மூத்த திருப்பதிகமும் எழுதி இருக்கிறாங்க, திரு இரட்டை மணி மாலையும் பாடியிருக்காங்க. வேற யார் இரட்டை மணி மாலை பாடியிருக்கா? மூத்த நாயனார் இரட்டை மணி மாலை. வெரி குட். மூத்த நாயனார் மீது இரட்டை மணி மாலை பாடினது யாரு? கபிலர். வேற சிவபெருமான் மீது இரட்டை மணி மாலை பாடினவரும் கபிலர். கபிலர் தான். சரி, அடுத்தது வேற இரட்டை மணி மாலை பாடினது யார்? வேற யாராவது இரட்டை மணி மாலை பாடியிருக்காங்களா? இல்ல. சரி, இல்ல இரட்டை மணி மாலை வேற யாரும் பாடல. மும்மணி விநாயகர் மீது இரட்டை மணி மாலை நம்பி ஆண்டார் நம்பி. விநாயகர் மீது இரட்டை மணி மாலை பாடினது யாரு? நம்பி ஆண்டார் நம்பி. இப்ப சொல்லுங்க, மும்மணி கோவை யார் யார் பாடினது? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும். மும்மணி கோவை. திருவலஞ்சுழி மும்மணி கோவை. நக்கீரதேவ நாயனார். நக்கீரதேவ நாயனார். சரி, அடுத்தது மும்மணி கோவை வேற யார் பாடியிருக்கா? அதிரா அடிகள். ஃபர்ஸ்ட் அதிரா அடிகள். அப்படியே வரிசைப்படுத்திக்கோங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு யார் யார் அடுத்தடுத்து வருவாங்கன்னு பேர் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் மும்மணி கோவை பாடினது யார் அப்படின்னா நக்கீரர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு திரு ஆலவாய் உடையார் பாடியிருக்கிறாரா? கிடையாது. காரைக்கால் அம்மையார் பாடியிருக்கிறாரா? கிடையாது. அடுத்தது வந்துட்டு கல்லாடர் பாடியிருக்கிறாரா? கிடையாது. நக்கீரர் பாடியிருக்கிறாரா? பாடியிருக்கிறார். என்ன பேர்ல பாடியிருக்கிறார்? மும்மணி கோவை. திருவள்ளஞ்சுள்ளி மும்மணி கோவை. அடுத்தது கபிலர் வருவார். கபிலர் வந்து மும்மணி கோவை பாடியிருக்கிறாரா? பாடல. திரு இரட்டை மணி மாலை பாடியிருக்கிறாரு, திருவந்தாதி பாடியிருக்கிறார். பரணர் பாடியிருக்கிறாரா? இல்ல, திருவந்தாதி மட்டும்தான் பாடியிருக்கிறார். அதிராடிகள் பாடியிருக்கிறாரா? பாடியிருக்கிறார். திரு மும்மணி கோவை. மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை. நக்கீரபெருமான் திருவலஞ்சுழி மும்மணி கோவை. அதிராடிகள் மூத்த பிள்ளையார் திருமும்மணி கோவை. இப்பவே அழகா எழுதி வச்சுக்கலாம். எம்பெருமான் அடிகள் பாடியிருக்கிறாரா? பாடியிருக்கிறார். யார் மேல மும்மணி கோவை பாடியிருக்கிறார்? சிவபெருமான் மீது மும்மணி கோவை பாடியிருக்கிறார். வேற யார் யாரெல்லாம் மும்மணி கோவை பாடியிருக்காங்க? சேரமான் பெருமாள் நாயனார் மும்மணி கோவை பாடியிருக்காங்களா? பாடியிருக்காங்க. யார் பேர்ல? திருவாரூர் பேர்ல மும்மணி கோவை பாடியிருக்காங்க. பட்டினத்தடிகள் அடுத்து மும்மணி கோவை பாடியிருக்காங்களா? பாடியிருக்காங்க. திருக்கழுமல மும்மணி கோவை, திருவிடைமருதூர் மும்மணி கோவை பாடியிருக்கார். ஓகேவா? அடுத்தது வேற யார் மும்மணி கோவை பாடியிருக்கா? நம்பி ஆண்டார் நம்பி திரு மும்மணி கோவை பாடியிருக்கார். திரு மும்மணி கோவை பாடியிருக்கார். சோ அப்ப இத்தனை கொஸ்டின் இதுக்குள்ளார கவர் ஆகுது. இதனோட அதனால இது ரெண்டும் நம்ம ஒன்னா சேர்க்கும் போது அழகா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். இதை படிக்கும்போது அதையும் சேர்த்து படிக்கணும், அவ்வளவுதான். அப்ப ஞாபகத்துல இருக்கும். ஆசிரியர் வெண்பா கலித்துறை 30 பாடல்கள் மும்மணி கோவை.
3 பாவினங்களாலும் அந்தாதித்து 30 பாடல்கள் மும்மணி மாலை அப்படின்னும். வெண்பாவுல 30 பாடல்கள் பாடுவது தண்டக மாலை. வெண்பா மட்டும் பாடுனா அது தண்டக மாலை அப்படின்னும். வெண்பா, கலித்துறை, விருத்தம், அகவல் ஆகியவற்றால் அந்தாதித்து 40 பாடல்கள் பாடுவது தண்டக மாலை. ஆக்சுவலா வந்து தப்பு இதுல. அத வந்து நான்மணி மாலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெண்பா, கலித்துறை, விருத்தம், அகவல் ஆகியவற்றால் அந்தாதித்த அதே கேள்விதான். இந்த கேள்வியை தப்பா பாடி எழுதியிருக்காங்க. அந்த இதை அப்படியே அந்த இதை அடிச்சிருங்க. உங்களுடைய புக்ல இருந்தா அடிச்சிருங்க. வெண்பாவில் 30 பாடல்கள் பாடுவது தண்டக மாலை. வெண்பா, கலித்துறை, விருத்தம், அகவல் ஆகியவற்றால் அந்தாதித்து 40 பாடல்கள் பாடுனா அதுக்கு பேர் என்னது? நான்மணி மாலை.